காசர்கோல்டு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாள படம் தான் இது. ரிதுநாயகர் ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவரேவும் இன்னொருத்தரோட கொலாபரேஷனோட இந்த கதை எழுதியிருக்காரு. ஆசிஃப் அலியும் சன்னி வேணும் நடிச்சுதான் இந்த படம் தியேட்டர்ஸ்ல லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஆரம்பத்துல தான் கேர்ள் ஃபிரெண்டோட சேர்ந்து கோல்டு ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க ஹீரோ வர வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவரோட கார்ல இருந்த கோல்டு காணா. இப்போ அந்த ஆக்சிடென்ட் பண்ண இன்னொரு கேங்ல தான் சன்னி வேணும் இருக்காரு. அவங்க தான் அந்த கோல்ட திருடிட்டு போயிட்டாங்கன்னு அவங்களை தேடி இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்ட் ஸ்மகிள் பண்றது அவ்வளவு ஈஸிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. நான் மீன் பண்றது என்னன்னா, இப்ப அயன் கூட எடுத்துக்கோங்களேன், அதுல டைமண்ட் ஸ்மகிள் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குன்னு சில தனி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அது இல்லாம சாங்ஸ் எல்லாம் மாட்டேன் ப்ராப்பர் டீடைலிங்கோட அதை பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. அது காட்சியில பார்க்கவும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அது நம்ம மடியும் இருக்கும், இப்படிலாம் டைமண்ட் ஸ்மகிள் பண்ண முடியும் போல அப்படின்னு. பட் இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன காட்சியோட அதை முடிச்சிருப்பாங்க. அதுவே கிளியரா புரிஞ்சது இந்த கோல்ட் ஸ்மகிள் பண்றது மட்டும்தான் இந்த படத்துக்கான கதை அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு. அதை தாண்டி ப்ராப்பரா ஒரு கதை ஒண்ணு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இதுல இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா, அது ஒரு ஸ்ட்ரெச்ல ப்ராப்பரா சொல்லி முடிக்கல. படம் ஓப்பனான கொஞ்ச நேரத்துல ஒரு ட்விஸ்ட்ங்கிறது ரிவீல் ஆகுது. ஆனா தொடர்ந்தும் அடுத்தடுத்து இந்த படத்துல சில ட்விஸ்ட்ங்கிறது இருக்கு. ஆனாலும் கூட ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு கதையை கூட இவ்வளவு நாளா பிரசென்ட் பண்ணிருக்காங்களே, நான் பல முறை பார்த்து வியந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த மாலிவுட். ஆனா அதே இண்டஸ்ட்ரி வந்து இப்படி ஒரு படம், எப்படி ஒரு படம்னா ஒரு நல்ல கதையை பிரசென்ட் பண்ண தெரியாம சொதப்பிருக்காங்களே அப்படின்னு. நிச்சயம் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே மூலியமா இந்த கதை இனிமே இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க பிரசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சரி, ஸ்கிரீன் பிளே விடுங்க. எடிட்டிங்னா ஒரு மேலோட்டமான புரிதல்ங்கிறது இங்க பல மத்தியில இருக்கு. அதுக்கு நம்ம யாரையும் கொலை சொல்ல முடியாது. சீக்கிரமே அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம். பட் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நீங்க வெட்டுறது ஒட்டுறது சொல்றீங்க இல்லையா, அதுக்குள்ள ஆழமான 1000 அர்த்தங்கிறது இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நல்ல எடிட்டிங் மூலியமா தான் ஒரு கதையை நல்லபடியா சொல்லி முடிக்க முடியும். இங்க அது பெருசாவே மிஸ் ஆகுது. அந்த சினிமோட்டோகிராஃபியுமே ஏதோ ஏனோ தானோ பண்ண மாதிரிதான் இருக்கு. சும்மா முட்டு கொடுக்கலாம், படத்துல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு. ஆனா அப்படி கூட பேக்ரவுண்ட் ஸ்கோரே மியூசிக்கா சொல்ற அளவுக்கு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. படத்துல ஆசிஃப் அலி பண்ணிருக்க கேரக்டருக்கும் சன்னி வேன் பண்ணிருக்க கேரக்டருக்கும் ஒரு நட்பு ஒண்ணு இருக்கும். அது எப்படி உருவானதுங்கிறது கூட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான லைன் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. ஆனா அதான் சொல்லியிருந்தேன், ஒரு அளவுக்கு டீசென்டான ஒரு கதை தான். பட் அது பிரசென்ட் பண்ணப்பட்டிருக்க விதம் நம்ம பொறுமையை பல இடங்கள்ல சோதிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. எனக்கு ரொம்பவே ஒரு டீசென்டான வாட்சா இந்த படம் பட்டது. படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு டாச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.